Exercise number 5.2, question number 5. Identify the type of conic and find center, foci, vertices and directrices of each of the following cases. இதில் தேர்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 144 = 1. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் கானிக்கோட எந்த டைப் அப்படின்னு பார்க்கணும். கானிக்கில் வந்து பேரபோலா, எலிப்ஸ், ஹைபர்போலா இந்த 3 இருக்குது. இல்லை எந்த இது வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது என்ன ஃபார்மேட்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் = 1 அப்படின்ற ஃபார்மேட் இருக்குது. அப்படி இருக்கனால மைனஸ் இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் = 1 அப்படின்ற ஃபார்மேட் வந்தாலே இது வந்து ஹைபர்போலா ஈக்குவேஷன். ரைட்டு, ஹைபர்போலான்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் எந்த லெட்டரில் எந்த வேரியபிளில் ஸ்டார்ட் பண்ணுதோ அதை வச்சு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுறோம். அப்போது எக்ஸ் ஸ்கொயரில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். It represents a hyperbola. Hyperbola with transfer axis along x axis. அப்போ அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னாலே சென்டர் வந்து 0 0 தான். சென்டர் வந்து 0 0. ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் வித் x square by a square minus y square by b square = 1. இதோட கம்பேர் பண்ணுறீங்க. ஹியர் a square = 25, a is equal to 5 அப்படின்னு வரும். b square = 144, b is equal to 12 அப்படின்னு கிடைக்கும். b is equal to 12. ரைட். இதில் நம்ம அடுத்து நமக்கு என்ன வேல்யூ தேவை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸை பார்க்கணும்னா சியோட வேல்யூ வேணும். ஃபோர்ஸை வந்து சி வேல்யூ வேணும். டைரக்ட்ரிசஸ்க்கு வந்து a/e வேல்யூ வேணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி இ பார்க்குறோம். E is equal to ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எலிப்ஸுக்கு 1 மைனஸ் வரும். இங்கே வந்து ஹைப்பர்போலாவுக்கு வந்து 1 ப்ளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்றது 144, a ஸ்கொயர் அப்படின்றது 25. தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 144 டிவைடட் பை 25. தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 டிவைடட் பை 25. 169 divided by 25. That is E is equal to square root of 165 அப்படின்றது actually 13 square divided by 5 square. அப்போ that is equal to 13 divided by 5 அப்படின்னு வரும். அப்போ E is equal to 13 by 5 எடுத்துட்டாச்சு. E is equal to 13 by 5 eccentricity கிடச்சிருக்கு. Next we need a C. Cன்றது we need a AE. சி அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஏஇ வரும். ஏ வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா 5 இருக்குது. இ என்ன இருக்குன்னா 13 டிவைடட் பை 5 இருக்குது. அப்போ 5 கேன்சல் ஆச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து வி நீட் a/e. a டிவைடட் பை இ வரணும். a டிவைடட் பை இ ஈக்குவல் டு ஆக்சுவலி ஏ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 5 இருக்குது. இ வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 divided by 5 இருக்குது. அப்போ 5 into 5 divided by 13 that is equal to 25 divided by 13 வரும். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 25 divided by 13. இப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ இந்த ஃபார்மேட்டோட ஜென்ரல் ஐடியாவை வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது வந்து
இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ் இருக்குது. சென்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,0. சென்டர் வந்து 0,0. இது வந்து சி. ஆக்சுவலி இதுக்கு சிக்கு அடுத்து இமிடியேட்டாக இங்கே தான் எஸ் இருக்கும், இங்கிட்ட என்ன இருக்குன்னா எஸ் டேஷ் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக ஏ இருக்கும், ஏ இது வந்து ஏ டேஷ். அதுக்கு அடுத்து தான் எஸ் இருக்கும். ஹைபர்போலாவில் ஏக்கு அடுத்து தான் எஸ் இருக்குன்னா இங்கே வந்து எஸ் டேஷ் இருக்கும். இட்ஸ் அண்ட் எஸ் டேஷ். டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கும் ஏக்கும் பிட்வீனில் இருக்கும். இது ஒரு டைரக்ட்ரிக்ஸு. இங்கே வந்து சிக்கும் ஏ டேஷ், இதில் ஒரு டைரக்ட்ரிக்ஸு. கர்வ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து ஃபோக்கஸ் இன்சைடில் இருக்க மாதிரி அண்டு பாசஸ் த்ரூ த வெர்டிசஸ் இப்படி போகும். இதுதான் ஒரு கர்வு. அடுத்து இப்படி பாஸ் ஆகும். இதான் 2 கர்வு. ரைட்டு, இது ஒரு டைரக்ட்ரிக்ஸு. இப்போ இந்த எஸ்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வந்து C,0 அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா -C,0 இருக்கும். இங்கே ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா A,0, இங்கிட்ட என்ன இருக்குன்னா -A,0 அப்படின்னு இருக்கும். -A,0. இங்கே பார்த்தீங்கன்னா x is equal to a divided by e இருக்கும். x is equal to -A by e அப்படின்னு இருக்கும். x equal to -A by e. இவ்வளோ தான் அந்த ஐடியா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த வேல்யூலாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் வித் சென்டர். சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டரோட ஃபார்மேட் என்ன இருக்குன்னா C of h, K. C of h, K. அப்போ இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா C of h, K இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 0 இருக்குது. C of 0,0 இருக்குது. அப்போ சென்டருக்கு எடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வந்து வெர்டிசஸ். வெர்டிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா வெர்டிசஸ் 2 ஃபார்மேட்டு. ஃபஸ்ட் A of A,0. A of A,0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா A of Aன்றது இப்போ நம்ம பார்த்துருக்க ரிசல்ட் வந்து 5. அப்போ 5,0. அடுத்து A dash. A dash அப்படின்ற என்ன வரும்னா -A,0ன்னு வரும். அப்போது தட் இஸ் A dash is -5,0. இது வெர்டிசஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபோசை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபோசை. ஃபோசையோட ஃபார்மேட்டிவ் என்ன இருக்குன்னா எஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா C,0. எஸ் டேஷ் என்ன இருக்குன்னா -C,0 இருக்கும். இப்போ C,0ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி வந்து ஆக்சுவலாக என்ன பார்த்துருக்கோன்னா இப்போ 13 பார்த்துருக்கோம். அப்போ 13,0 இருக்கும். இது வந்து சி வந்து -13,0 இருக்கும். சி வந்து +13,0, சி டேஷ் வந்து -13,0. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட்ரிசஸ். டைரக்ட்ரிசஸ் ஆர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைரக்ட்ரிசஸ் என்ன இருக்குது அப்படின்னா x is equal to a divided by e. இது ஃபஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ். என்னோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா x is equal to a by e அப்படின்றது என்னன்னா a by 25/13. 25 divided by 13. x equal to minus of a by e. இப்போ இங்கே என்ன ஆகும்னா x equal to minus of a by e வந்து என்ன இருக்குது அப்படின்னா 25/13. 25 divided by 13. ஸோ இவ்வளோ தேர்ட் சப்டிஷனில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் முடிச்சிருக்கோம். ஸோ இதான் அந்த மெத்தட். ஸோ தேர்ட் சப்டிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் நம்பர் 5.2. Question number 5. Identify the type of conic and find center, foci, vertices and directrices of each of the following. இல்லை ஃபோர்த் சப்டிஷனாக கொடுத்துருக்காங்க. y² by 16 - x² by 9 = 1 அப்படின்றது ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினோட ஃபஸ்ட்டு என்னென்னா ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அ கானிக். கானிக் அப்படின்றது பேராபோலா, எல்பிஸ், ஹைபர்போலாவில் இல்லை எந்த இது வரும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது என்ன ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா y² by a² - x² by b² = 1 அப்படின்ற ஃபார்மேட் இருக்குது.
அப்போது மைனஸ் வந்திருக்கு. இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் வந்தாலே ஈக்குவல் டு 1 இருக்குது. அதனால் என்ன செய்யணும், இட் இஸ் அ ஹைபர்போலா. இட் இஸ் அ ஹைபர்போலா அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் பார்க்குறோம். ஃபஸ்ட் டேர்ம் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா y² அப்படின்னு இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் y² அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் அலாங் த y ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எந்த வேரியபிள் ஆரம்பிக்குதோ அந்த ஆக்சஸில் தான் இருக்கும். இங்கே y² ஆரம்பிச்சிருக்கனால ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் அலாங் த y ஆக்சஸ். ரைட்டு. இப்போ என்ன சொல்லிடுறோம், இட் ரெப்ரசன்ட் அ ஹைபர்போலா. ஃபஸ்ட்டோட ஆன்சர் பண்ணியாச்சு. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அ கானிக் வந்து இட் ரெப்ரசன்ட் அ ஹைபர்போலா வித் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் அலாங் y ஆக்சஸ். ஸோ அலாங் த y ஆக்சஸ் அப்படின்னாலே சென்டர் என்ன ஆகும்னா 0,0 தான் இருக்கும். கிளியர்லி சென்டர் C is 0,0. கம்பேர் வித் என்ன ஃபார்மேட்னா y² minus x² b² equal to 1 இதோட கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஹியர் a² equal to 16, அப்போ a is equal to 4, b² equal to 9, அப்போ b is equal to 3. அடுத்து நமக்கு தேவை எக்ஸென்ட்ரிசிட்டி E வேணும். எக்ஸென்ட்ரிசிட்டி ஈயோட ஃபார்மேட் எடுத்தோம்னா E is equal to square root of 1 plus b² divided by a², that is equal to square root of 1 plus b² அப்படின்றது 9 divided by 16, that is equal to square root of 16 plus 9 divided by 16, that is equal to square root of 25 by 16, that is equal to இப்போ இதில் ஸ்கொயர் 5² by 4² அப்படின்னு இருக்கும், that is equal to 5 by 4 அப்படின்னு இருக்கும். அப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி E is equal to 5 divided by 4. எக்ஸென்ட்ரிசிட்டி E is equal to 5 divided by 4 எடுத்துட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ. Now C is equal to AE அப்படின்னு சொல்கிறோம். அப்போ C is equal to A ஓட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஈயோட வேல்யூ வந்து 5 by 4ன்னு பார்த்தோம். இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ C is equal to 5. சியோட வேல்யூ 5 கிடச்சிருச்சு. அடுத்து நமக்கு A by E வேணும். ஏன்னா டேரக்ட்ரிக்ஸ் வேணும்னா A by E வேணும். இப்போ A by E பார்க்குறோம். Now A by E equal to A divided by E equal to A வந்து என்ன இருக்குது அப்படின்னா 4. ஈயோட வேல்யூ என்ன இருக்குன்னா 5 divided by 4 இருக்குது, தட் இஸ் 4 into ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 4 by 5. அப்போ 4 4s are 16 divided by 5. 4 into 4 வந்து 16 by 5. A by E equal to 16 by 5. இப்போ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட அந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் வரைஞ்சி வச்சுக்கிட்டோம்னா இதில் என்னென்ன வேல்யூ வரும் அப்படின்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சஸ், இங்கே ஒய் ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே சென்டர் வந்து 0,0ன்னு இருக்குது. சென்டருக்கு அடுத்து இமீடியட்டாக இருக்கிறது ஏ தான் இருக்கும், அதுக்கடுத்து தான் எஸ் இருக்கும். அடுத்து இங்கே வந்து ஏ டேஷ் இருக்கும், அடுத்து தான் வந்து எஸ் டேஷ் இருக்கும். இப்போது இதுக்கு பெட்வீனில் தான் நமக்கு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். சிக்கும் ஏ டேஷுக்கு பெட்வீனில் டைரக்ட்ரிக்ஸ், இது ஒரு டைரக்ட்ரிக்ஸு. அதே மாதிரி இங்கே ஒரு இது வந்து சார் ஒய் ஈக்குவல் டு ஏ பை இ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ பை இன்னு வந்துடும். அதே மாதிரி கர்வ் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து இப்படி வெர்டிசஸ் வழியாக பாஸ் ஆகும். பட் எது இன்சைடில் இருக்குன்னா ஃபோக்கஸ் இன்சைடு. அப்போ இங்கே அதே மாதிரி இந்த கர்வ் பாசஸ் த்ரூ த வெர்டிசஸ் ஃபோக்கஸ் இன்சைடு அப்படி இருக்குது. ரைட்டு. அப்போ இதனோட அந்த டேட்டாஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ் வந்து இது 0,A இருக்கும், இது 0,-A இருக்கும், 0,-A. இங்கே பார்த்தீங்கன்னா 0,-C இருக்கும், இங்கே வந்து 0,+C இருக்கும். எஸ் வந்து என்னன்னா 0,+C. சரி, இப்போ இந்த ஃபார்மேட் வரும் பார்த்துச்சு. இந்த வேல்யூ பூரா இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து சென்டர்
சென்டர் ஜீரோ கமா ஜீரோன்னு போட்டுருவோம். சென்டருக்கு வந்து வெர்டிசஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் 0, ஏ டேஷ் அப்படின்றது 0, -a அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் 0, a அப்படின்றது 4, ஏ டேஷ் அப்படின்றது 0, -4. ஃபோர்ஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் 0, c, எஸ் டேஷ் ஆஃப் 0, -c. சியோட வேல்யூ என்ன கிடைச்சுன்னா 5 கிடைக்குது. 0,5, எஸ் டேஷ் அப்படின்றது 0, -5. 0, -5. அடுத்து வந்து டைரக்ட் ரிசஸ் ஆர் என்னன்னா y is equal to plus a by e (16/5). y is equal to minus of a by e, that is y is equal to minus of 16/5. இதோட வந்து இந்த சப்டிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதான் வந்து எப்படி இந்த கானிக்ஸோட டைப் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதனோட சென்டர், வெர்டெக்ஸ், ஃபோர்ஸை, டைரக்ட் ரிசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற மெத்தடை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் மோர் ஐடியா. இப்போ எக்ஸசைஸ் 5.2ல் கொஸ்டின் நம்பர் 7 பார்க்குறோம். 7 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ தட் the absolute value of the difference of the focal distance of any point P on the hyperbola is the length of the transverse axis. இல்லை கொஸ்டினோட மெயின் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன் என்னென்னா length of the transverse axis. எது வந்து length of the transverse axis பார்த்தீங்கன்னா, the difference of the focal distance at any point P on the hyperbola. தான் மெயின் கான்செப்ட். ஓகே, இப்போ the difference of the focal distance of any point P on the hyperbola is the length of the transverse axis. இது இந்த டயக்ராமில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து ஹைப்பர்போலாவோட டயக்ராம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ரெண்டு மீட் பண்ணுற இடம் தான் சீன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட்ரிக்ஸ். இது வந்து ஒரு டைரக்ட்ரிக்ஸு. டைரக்ட்ரிக்ஸுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா வெர்டெக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஏ அப்படின்ற வெர்டெக்ஸ் இருக்கும். வெர்டெக்ஸ் வழியாக தான் நமக்கு என்ன ஹைப்பர்போலா பாஸ் ஆகும். வெர்டெக்ஸுக்கு அடுத்து தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸ் லைஸ் இன்சைட் த கர்வோட இன்சைடில் இருக்கும். P is any point on the hyperbola, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். P is any one point on the hyperbola எடுத்துட்டாச்சு. அதே மாதிரி இது சிமெட்ரிக்ன்றனால இங்கே என்ன போர்ஷன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான இந்த போர்ஷன் இருக்கும். அப்போ இந்த சைடு ஒரு கர்வ் இருக்குது. அப்போ இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து என்ன செய்கிறோம், Pலேருந்து டைரக்ட்ரிக்ஸ் வரக்கூடிய அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிஎம்ன்றது நமக்கு தெரியும், அதை எடுத்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி இங்கே Pலேருந்து இங்கே வரக்கூடிய அடுத்த டைரக்ட்ரிக்ஸ் வரக்கூடிய அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எம் டேஷ், அதாவது பிஎம் டேஷ். இது பிஎம் டேஷ் எடுத்துக்கிட்டாச்சு. பீன்ற பாயிண்டில் வந்து டைரக்ட்ரிக்ஸ் வரக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பிஎம் டேஷ். அடுத்தது வந்து சென்டருக்கு அடுத்து இமீடியட் டைரக்ட்ரிக்ஸ்க்கு அடுத்து வந்து அந்த வெர்டெக்ஸ், இங்கே வந்து வெர்டெக்ஸ் ஏ டேஷ் இருக்கும். ஏ டேஷ் வழியாக தான் கர்வ் பாஸ் ஆகும். அடுத்து எஸ் டேஷ் இஸ் அனதர் ஃபோக்கஸ் வந்துருச்சு. ஸோ இதான் ஃபார்மேட்டு. இது ஹைப்பர்போலா அப்படின்ற இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே பார்க்குறோம். டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், x = a/e தான். டைரக்ட்ரிக்ஸ்ன்ற x = a/e அப்படின்னு அர்த்தம் சிலேருந்து இசட் இதுக்குள்ளே டிஸ்டன்ஸு தான் அந்த ஃபார்மேட்டை எடுத்துக்கிறோம். அதாவது CZ = a/e. அப்போ CZ டேஷ் என்ன இருக்குன்னா -a/e இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் Z டேஷ் என்ன இருக்கும்னா, டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன இருக்கணும்,
இது வந்து நம்ம இங்கே கூட இது ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் சிஇசட் டேஷ்ன்றது டிஸ்டன்ஸ்ன்றனால சிஇசட் ஏ பை இ சிஇசட் டேஷும் ஏ பை இ தான். அதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக சொல்லும்போது தான் நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ பை இன்னு சொல்லணும். டிஸ்டன்ஸாக சொல்லும்போது மைனஸ் சொல்ல தேவையில்லை. அப்போ இசட் டேஷ் என்ன இருக்குன்னா 2 டைம் ஆஃப் ஏ பை இ அப்படின்னு இருக்கும். இசட் டேஷுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம எதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எடுக்கலாம், எம் டேஷுக்குள்ள டிஸ்டன்ஸ், அதான் 2 டைம் ஆஃப் ஏ பை இ அப்படின்னு எடுத்துக்கலாம். எம் டேஷுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 டைம் ஆஃப் ஏ பை இ அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ரைட், இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். இதை நம்ம வச்சுக்கலாம். இதிலேருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்னா டெஃபினிஷன் ஆஃப் அ கானிக் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டெஃபினிஷன் ஆஃப் அ கானிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டன்ட் ரேஷியோ. எது வந்து கான்ஸ்டன்ட் ரேஷியோ? கானிக்கோட அந்த டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்பி பை பிஎம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா இதோட ரேஷியோ, இந்த டிஸ்டன்ஸோட ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தட் இஸ் ஈன்னு சொல்கிறோம். இதே மாதிரி என்ன சொல்கிறோம், எஸ் டேஷ் பி டிவைடட் பை பிஎம் டேஷ், அதுவும் கான்ஸ்டன்ட் ரேஷியோ தான். தட் இஸ் ஆல்சோ இ. எஸ் டேஷ் பி டிவைடட் பை பிஎம் டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு இருக்குது. அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை ஃபார்மேட் எடுக்கிறேன். எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸில் போகும். எஸ்பி ஈக்குவல் டு இ இன்ட்டு பிஎம் and s dash p divided by pm dash that is equal to e. Sorry, that is next step la enna solranga s dash p equal to e into pm dash இப்படி எடுத்து கிராஸ் மல்டிப்ளை எடுத்துக்கிறோம். இது ரெண்டு படி இந்த கிராஸ் மல்டிப்ளை ஃபார்மேட் எடுத்தாச்சு. இப்போ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். அதாவது இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். அதாவது எஸ்லேருந்து பீக்கு உள்ளது ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ், எஸ் டேஷ்லேருந்து பீக்கு உள்ளது இன்னொரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்க்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்பிக்கும் எஸ் டேஷ் பிக்கும் டிஃப்ரென்ஸ்னால நான் மைனஸ் போடாமல் அப்ராக்சிமேட் அந்த ஃபார்மேட் எடுக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்னா எஸ்பி டிஃப்ரென்ஸு எஸ் டேஷ் பி தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எஸ்பியோட ஈக்குவல் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இ இன்ட்டு பிஎம் இருக்குது. டிஃப்ரென்ஸ் எஸ் டேஷ் பியோட ஈக்குவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இ இன்ட்டு பிஎம் டேஷ், இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து என்ன செய்கிறோம்னா இந்த ஸ்டெப்பில் வந்து இயை காமன் எடுத்துட்டோம்னா என்னன்னா பிஎம் டிஃப்ரென்ஸு பிஎம் டேஷ் தட் இஸ் இ இஸ் ஈக்குவல் டு இப்போது பிஎம் டிஃப்ரென்ஸு பிஎம் டேஷ். ஸோ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிஎம்லேருந்து பிஎம் டேஷ்லேருந்து நான் பிஎம்மை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா எம் டேஷ் இருக்கும். அதானே பிஎம்ன்றது ஹோல் டிஸ்டன்ஸ்லேருந்து பிஎம்மை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இருக்கும்னா எம் டேஷ் இருக்கும். அதாவது எம் டேஷ். இப்போ இ இன்ட்டு எம் டேஷ் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் எம் டேஷ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 2 டைம் ஆஃப் ஏ பை இன்னு சொல்கிறோம். 2 டைம் ஆஃப் ஏ டிவைடட் பை இ அப்படின்னு இருக்கும். 2 டைம் ஆஃப் ஏ டிவைடட் பை இ. இப்போ இந்த ஈயும் இங்கே இருக்கிற இந்த ஈயும் கேன்சல் பண்ணிடும். அப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய ரிசல்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2a அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இ ப்ராடக்ட்டில் இருக்குது, கேன்சல் ஆகிடுது. பட் தட் இஸ் ஈக்குவல் டு 2a. அப்போ என்ன இருக்குன்னா எஸ்பி டிஃப்ரென்ஸ் எஸ் டேஷ் பி தட் இஸ் ஈக்குவல் டு 2a அப்படின்றது என்ன சொன்னோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் அ லென்த் ஆஃப் த transfer axis. So this is equal to what is length of the transfer axis. Length of the transfer axis, hence proved. Exercise number 5.2, question number 8. Identify the type of conic and find center, foci, vertices and directrices of each of the following. ரைட், இதில் வந்து 6th சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 6th சப்டிவிஷனில் ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இருக்குது. 9x² minus y² minus 36x minus 6y plus 18 equal to 0. இது வந்து ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் கானிக்ஸோட எந்த டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டு, அப்போது என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம டைப் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு நம்ம 10th படித்து அந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். எப்படின்னா எக்ஸுக்கு ரிலேட்டடாக ஒரு பார்ட்டாகவும் ஒய்க்கு ரிலேட்டட் ஒரு பார்ட்டாகவும் கான்ஸ்டன்ட்டை அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ அதுபடி பார்க்கும்போது 9x² minus 36x எக்ஸ் ரிலேட்டடு, minus y² minus 6y
தட் இஸ் ஈக்குவல் டு -18. கான்ஸ்டன்ட்டும் இந்த சைடு கொண்டு போயாச்சு. அடுத்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கணும். அதனால் என்ன சார் 9 காமன் எடுத்துரும். 9 காமன் எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xன்னு எடுக்கலாம். 9 4 36. அதனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x எடுத்தாச்சு. இங்கே மைனஸ் ஆல்ரெடி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் 1 தான் இருக்குது. அப்போ நான் எதை மட்டும் காமன் எடுத்தேன்னா மைனஸ் மட்டும் காமன் எடுத்துகிறேன். காமன் எடுத்துட்டா நமக்கு என்ன ஆகும்னா ஒய் ப்ளஸ் 6y தட் இஸ் ஈக்குவல் டு -18 வந்துடும். ஸோ இப்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 வந்துருச்சு, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 ஆயிடுச்சு. அப்போ இது ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மாத்திரக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கணும். அது வந்து 4 வந்து 2ல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 2 வரும். 2வை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். அதை வந்து 2 டைம்ஸ் எடுக்கணும். +1 டைம் -1 டைம் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுனா 9 × x² - 4x +4 -4 அப்படி எடுத்துக்கிறீங்க. மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அந்த 6 எடுத்து 2ல் டிவைட் பண்ணுங்கள் 3. அப்போ 3 எடுத்துகிட்டு 3யை ஸ்கொயர் பண்ணுங்கள் 9. இப்போ 9 வந்து 2 டைம்ஸ் +9 -9 தட் இஸ் ஈக்குவல் டு 18. இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் எடுத்துட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 அப்படி இருக்கட்டும். x² - 4x + 4 இதை மட்டும் வச்சுட்டு இந்த -4 என்ன செய்கிறோம், இதில் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 9 4 36. அப்போ இந்த -36 அந்த சைடு போச்சுன்னா +36 ஆகும். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னா 18 + 36 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 18 + 36. அடுத்து மைனஸ் ஆகும் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y +9 மட்டும் இங்கே வச்சுங்க. +9. அடுத்து இந்த -9 என்ன செய்கிறோம், இங்கே இருக்கிற டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +9. +9 அந்த சைடு வரும்போது -9 வரும். +9 இங்கே வரும்போது -9. இங்கே வந்து 9 × இது x - 2 the whole square minus of y + 3 the whole square எடுத்துக்கிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து -18 இருக்குது, -9 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு இது +36ஓட நம்ம மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி ப்ளஸ் நம்பரோட ஆட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா we have a 9. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம், ஈக்குவல் டு 1 ஃபார்மேட் வரணும். ஸோ the whole equation divided by 9 which implies 9 × x - 2 the whole square divided by 9 minus of y + 3 the whole square divided by 9 that is equal to 9/9. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கேன்சல் பண்ணும்போது இது கேன்சல் பண்ண 1 டைம், இது கேன்சல் பண்ண 1 டைம். அப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x - 2 the whole square divided by 1 minus of y + 3 the whole square divided by 9 that is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ x - 2 the whole square by 1 minus of y + 3 the whole square divided by 9 that is equal to 1. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட், இது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட். மிடில் மைனஸ் இருக்குது, ஈக்குவல் டு 1 இருக்குனால இது வந்து என்ன இருக்குன்னா ஹைபர்போலா. இப்போ இட் ரெப்ரசன்ட் ஹைபர்போலா. It represents a hyperbola with transverse axis is. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் எக்ஸ் டேர்ம், எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் parallel to the x axis. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் இஸ் parallel to the x-axis. So it represents a hyperbola with the transfer axis is parallel to the x-axis. ஏன்னா start with the x concept, x-ஓட start பண்ணியிருக்கனால x-axis. அப்போ compare with the standard format, compare with the standard format என்ன இருக்குன்னா x - h the whole square divided by a square minus y - k the whole square divided by b square that is equal to 1 அப்படின்னு வருது. அடுத்து என்ன செய்யணும், ஹியர் h and k என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, h வந்து இங்கே -h -2, அப்போ h வந்து 2ன்னு எடுத்துங்க. இங்கே -k இருக்குது, இங்கே +3 இருக்குது. அப்போ இதை மைனஸ் கன்வெர்ட் பண்ணால் -3, அப்போ 2 - 3. h, k வந்து 2 - 3. a ஸ்கொயர் வந்து ஃபஸ்ட் டேர்ம், அப்போ a ஸ்கொயர் = 1, அப்போ a = 1 தான் வரும். அடுத்து b ஸ்கொயர் = 9, b = 3ன்னு வந்துடும். அடுத்தடுத்து we need eccentricity e is equal to square root of 1 plus b square divided by a square that is equal to square root of 1 plus b square under the 9 divided by 1 that is equal to square root of
1 plus 9 divided by 1, that is equal to square root of 10 divided by 1 வரும், that is equal to square root of 10 அப்படின்னு வரும், square root of 10. இப்போ ஈயோட வேல்யூ வந்து square root of 10, இது ஒரு ஆன்சரு. அடுத்தது c is equal to a into e. a வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, ஈயோட வேல்யூ வந்து square root of 10 இருக்குது, 1 into square root of 10 வந்து square root of 10 தான். அப்போ c is equal to square root of 10. அடுத்து வந்து a by e. a by e வேணும்னா a வந்து 1, e வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா square root of 10 இருக்குது, that is அப்போ a by e equal to square root of 10. டேரெக்டாகவே இந்த ஆன்சர் கிடச்சிச்சு, a by e equal to 1 by square root of 10 அப்படின்னு கிடச்சிச்சு. ரைட்டு, இப்போ நமக்கு தேவையான எல்லா ஃபார்மேட் வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் டயக்ராம், ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கான டயக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறோம், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து 0,0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஹச் அண்ட் கே. இது எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய் டேஷ், இது வந்து சி ஆஃப் ஹச் கமா கே. இது ஹச் வேல்யூ, இங்கே வந்து என்ன இருக்குன்னா கே வேல்யூ மூமெண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது. 0 0லேருந்து ஹச் டிஸ்டன்ஸ் கே டிஸ்டன்ஸ் இப்படி மூவ் ஆகிருக்கும். சிக்கு அடுத்து இமீடியட்டாக என்ன இருக்கும் ஹைப்பர்போலாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கு அடுத்து இமீடியட்டாக என்ன இருக்குன்னா டைரக்ட்ரிக்ஸ் தான் இருக்கும். அப்போது அடுத்து வந்து டைரக்ட்ரிக்ஸ், இங்கிட்ட ஒரு டைரக்ட்ரிக்ஸ், இங்கிட்ட ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிக்கு அடுத்து இமீடியட்டாக இங்கிட்ட ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது. ரைட்டு, அப்போ அதுக்கடுத்து டைரக்ட்ரிக்ஸ்க்கு அடுத்து என்ன இருக்கும் பார்த்தா வெர்டெக்ஸ் இருக்கும். இங்கே வெர்டெக்ஸ் வந்து ஏ இருக்கும், இங்கிட்டு வந்து வெர்டெக்ஸ் வந்து ஏ டேஷ் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எஸ் இருக்கும், இங்கிட்டு வந்து என்ன இருக்குன்னா எஸ் டேஷ் இருக்கும். இப்போ கர்வ் எப்படி வரும்னா வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி இப்படி இருக்கும். இங்கே அதே மாதிரி கர்வ் இப்படி பாஸ் ஆகும், பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அதனோட வேல்யூலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி ஏ வரும். ஏ வந்து இப்போ என்னாச்சுன்னா ஒரு ஹச் டிஸ்டன்ஸோட சேர்த்து ஆட் ஆகிருக்கு. இது ஹச் டிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ஹச் டிஸ்டன்ஸோட ஒரு ஏ ஆட் ஆகிருக்கு. அப்போ ஹச் ப்ளஸ்ஸு ஏ பை இ, டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஏ பை இ ஃபார்மேட் தான். அப்போ இங்கே ஹச் டிஸ்டன்ஸில் இருந்து ஒரு ஏ பை ஆட் ஆகிருக்கு. அப்போ ஹச் ப்ளஸ் ஏ பை இ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு ஹச் டிஸ்டன்ஸ் வந்து ஹச் டிஸ்டன்ஸோட எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் மைனஸ் ஆஃப் ஏ பை இ வரும். இந்த சைடு வரும்போது ஹச் டிஸ்டன்ஸோட மைனஸ் ஏ பை இ பண்ணணும். ரைட்டு, அடுத்தது ஏ அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே பார்க்குறோம். நான் இங்கே எழுதுகிறேன், இங்கே இடம் ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா A,0 வரும். பட் 0 0 இருக்கும்போது இப்போ ஹச் கமா கே இருக்கனால அந்த ஹச்சு வந்து ஹச்சு ப்ளஸ் ஏ கமா கே டிஸ்டன்ஸ், ஏன்னா நம்ம ஒய் டிஸ்டன்ஸ் வந்து கே டிஸ்டன்ஸில் மேலே இருக்கும். ஏ டேஷ் வந்து அப்படி ஜஸ்ட் என்ன செய்கிறோம், ஹச் மைனஸ் ஏ டிவைடட் பை கேன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன செய்கிறோம், எஸ் எடுக்கிறோம். எஸ் எடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், C,0 வரும். இப்போ அது கூட என்ன செய்கிறோம், ஒரு ஹச் டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா ஹச் ப்ளஸ் சி கே டிஸ்டன்ஸ் ஒய்யில் இருக்கும். எஸ் டேஷ் வந்து ஹச் மைனஸ் சி கமா என்ன ஒரு ஹச் மைனஸ் சி கமா கே டிஸ்டன்ஸ் இருக்குது. ஹச் ப்ளஸ் சி கமா கே, ஹச் மைனஸ் சி கமா கே. இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 1 by 1 எழுத வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கணும், சென்டர் எப்படி எடுத்துக்கிற போகிறோம்னா சி ஆஃப் ஹச் கமா கேன்னு எடுத்துக்கிட்டோம். சி ஆஃப் ஹச் கமா கேன்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், 2, -3. 2, -3. சென்டருக்கு அடுத்து வந்து சென்டருக்கு அடுத்து இமீடியட்டாக இருக்கிறது வந்து வெர்டிசஸ். வெர்டிசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் என்ன இருக்குது, ஹச் ப்ளஸ் ஏ கமா கே தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஹச் அப்படின்றது 2 ப்ளஸ் ஏ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கமா கே வந்து -3. கே வந்து -3. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, -3. 3, -3.
அடுத்து ஏ டேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் மைனஸ் ஏ கமா கே. தென் ஏ டேஷ் அப்படின்றது என்ன இருக்குன்னா 2 மைனஸ் 1 கமா கே வந்து மைனஸ் 3. தட் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் 2 மைனஸ் 1 கமா மைனஸ் 3. 1 கமா மைனஸ் 3. அடுத்து ஃபோர்ஸை அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் ஹச் ப்ளஸ் சி கமா கே. தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஹச்ன்றது 2 ப்ளஸ்ஸு சி வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 கமா மைனஸ் 3. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாதனால அப்படியே வச்சுக்கிறோம். 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 கமா மைனஸ் 3. அடுத்து எஸ் டேஷ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் மைனஸ் சி கமா கே. அப்போ எஸ் டேஷ்ன்றது 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 கமா மைனஸ் 3 முடிச்சாச்சு. ஃபோர்ஸையும் முடிஞ்சிச்சு. அடுத்து டைரக்ட்ரிசஸ். டைரக்ட்ரிசஸோட ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஏ பை இ. தட் இஸ் ஈக்குவல் டு ஹச் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 2 ப்ளஸ் ஏ பை இ வந்து 1/√10. 2 ப்ளஸ் 1/√10. அடுத்து என்ன எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் மைனஸ் ஆஃப் ஏ பை இ இருக்குன்னு அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்படி வச்சுக்கிற வேண்டியதான். 2 மைனஸ் 1/√10. இப்போ 2 ப்ளஸ் 1/√10 2 மைனஸ் 1/√10. இப்போ நமக்கு தேவையான எல்லா ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சென்டர். அடுத்து வந்து வெர்டிசஸ். அடுத்து இது வந்து ஃபோர்ஸை. இது வந்து டைரக்ட்ரிசஸ். Exercise number 5.2, question number 8. Now, identify the type of conic and find center, foci, vertices and directrices of each of the following. Right. இப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன் பார்க்குறோம். 4th சப்டிவிஷனில் இந்த ஈக்குவேஷன் பார்க்குறோம். y minus 2 the whole square divided by 25 minus x plus 1 the whole square divided by 16 equal to 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் பார்க்கும். நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்லேருந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுனாலே வந்து ஒன்று எலிப்ஸாக இருக்கும், இல்லை ஹைபர்போலாவாக இருக்கும். மிடில் வந்து இந்த ஃப்ராக்ஷன் மிடில் வந்து ப்ளஸ் இருந்தால் அது வந்து எலிப்ஸாக இருக்கும். மிடில் வந்து மைனஸ் இருந்ததுன்னா அது வந்து ஹைபர்போலாவாக இருக்கும். அப்போ இது வந்து ஷியர்லி இட் இஸ் ஹைபர்போலா ஈக்குவேஷன். அடுத்து வந்து ஃபஸ்ட் டேர்ம் இதில் ஸ்டார்ட் ஆகும் பார்க்குறோம். ஒய்க்கு ரிலேட்டடாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் பேரலல் டு த ஒய் ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸுக்கு ரிலேட்டடாக ஸ்டார்ட் ஆகினா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ். பட் இந்த கொஸ்டினில் ஒய்க்கு ரிலேட்டடாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் பேரலல் டு த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ரைட். இப்போ சொல்யூஷன் எப்படி ஆரம்பிக்கிறோம்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் a hyperbola. It represents a hyperbola with transverse axis is along y axis அப்படின்னு எடுத்துக்கிறேன். It represents a hyperbola with transfer axis along y axis அப்படி எடுத்துட்டாச்சு. transfer axis along the y axis ஜென்ரல் ஈக்குவேஷனோட அதாவது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ கம்பேர் வித் த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். அப்படின்னா ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. y minus k the whole square divided by a square minus x minus h the whole square divided by b square equal to 1. இதோட கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது ஹியர் ஹச் அண்ட் கே எடுத்துக்கிறேன். ஹச் அண்ட் கே அப்படின்ற பார்த்தீங்கன்னா இது ஹச் எக்ஸுக்கு ரிலேட்டட். ஹச்சுக்கு வந்து ஆக்சுவலாக மைனஸ் ஹெச் வரணும், இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ -1 எடுத்துக்கிறோம். அப்போ ஹச் வந்து -1 எடுத்துக்கோங்க. கே வந்து இங்கே வந்து மைனஸ் கே இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ கேவோட வேல்யூ வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. கேவோட வேல்யூ வந்து 2. ரைட். அடுத்தது வந்து ஏ ஸ்கொயர் அப்படின்றது ஃபஸ்ட்டு வர டேர்ம் என்ன இருக்குன்னா 25 இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறீங்க. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு செகண்டில் வர்றது அப்போ 16. அப்போ பி ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. பி ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் வி நீட் இ வேல்யூ. எக்ஸென்ட்ரிசிட்டி இ எடுத்தோம்னா இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது 16 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் வந்து 25 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 plus 16 divided by 25 that is equal to square root of
41 divided by 25, that is equal to square root of 41 divided by 5. The E is equal to square root of 41 divided by 41 by 5. இது ஒரு வேல்யூ. அடுத்து நம்ம பார்க்குற வந்து வேல்யூ ஃபார் சி வேணும், ஃபோர்சைக்கு சி வேணும். அப்போ சி ஈக்குவல் என்னன்னா சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ, சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ. அப்போ ஏன்றது ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 5 இருக்குது, ஈயோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 டிவைடட் பை 5 அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா இது கேன்சல் ஆகும், 5 கேன்சல் ஆகிடுது, 5 and 5 கேன்சல். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 கிடைக்கிது. அப்போ என்ன கன்க்ளூஷன் வந்துடும்னா சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41, இது சியோட வேல்யூ. சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 எடுத்தாச்சு. அடுத்து வந்து சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஏ பை இ. அடுத்து ஏ பை இ ஈக்குவல் டு ஏ வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருந்துச்சு, ஈயோட வேல்யூ என்ன இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 டிவைடட் பை 5 இருந்துச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ தட் இஸ் ஏ பை இ ஈக்குவல் டு 25 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41, 25 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41, இது ஏ பை இயோட வேல்யூ. இப்போ நமக்கு தேவையான எல்லா வேல்யூ வந்துருச்சு. இப்போ நம்ம இதனோட ஃபார்மேட்டை வரைஞ்சிட்டோம்னா இதுலேருந்து நம்ம சம் போட்டுடலாம். இப்போ என்னோட ஜென்ரல் ஃபார்மேட்டை நான் ஒரு சிம்பிள் டயக்ராமாக ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், இங்கே வந்து ஒய் ஆக்சஸ், இங்கே சென்டர் வந்து 0 0 இருக்குது. ரைட்டு. இப்போ நம்ம எடுத்துக்கிறக்கூடியது அனதர் ஃபார்மேட்டு ஹச் கமா கே வர்ற மாதிரி. இப்போ சம் ஹச் அண்ட் கே எடுத்தாச்சு, ஹச் கமா கே இப்படி எடுத்திருக்கோம். இப்போ இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் கமா கேன் போது இதுதான் சென்டர். சென்டர்லேருந்து அடுத்து இமீடியட்டாக வரக்கூடியது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டருக்கு எடுத்து டைரக்ட்ரிக்ஸ் வரும். சென்டருக்கு எடுத்து இமீடியட்டாக வரக்கூடியது வந்து டைரக்ட்ரிக்ஸ் தான். இது ஒரு டைரக்ட்ரிக்ஸு, இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். டைரக்ட்ரிக்ஸ் முடிஞ்சிருச்சு. டைரக்ட்ரிக்ஸ்க்கு அடுத்து இமீடியட்டாக வர்றது இது ஒரு டைரக்ட்ரிக்ஸு, இது ஒரு டைரக்ட்ரிக்ஸு. டைரக்ட்ரிக்ஸ் எடுத்து இமீடியட்டாக வர்றது வெர்டிசஸ், இது ஏ டேஷு, இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஏ இருக்கும். அதுக்கடுத்து வர்றது வந்து எஸ் டேஷு, இங்கே என்ன இருக்குன்னா எஸ் இருக்கும். இவ்வளோ தான் இந்த ஹைபர்போலிக் ஃபார்மேட்டு. இப்போ இது வழியாக அந்த டயக்ராமை நம்ம மார்க் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா ஏ வழியாக பாஸ் ஆகும், எப்படி இருக்கும் கரு வந்து ஏ வழியாக பாஸ் ஆகும், ஃபோக்கஸ் இன்சைடு. அதே மாதிரி இங்கே வந்து கரு ஏ டேஷ் வழியாக பாஸ் ஆகும், ஃபோக்கஸ் வந்து இன்சைடு. ரைட்டு. இப்போ என்ன செஞ்சிடும் ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எக்ஸ் வந்து ஹச் டிஸ்டன்ஸும் ஒய்யில் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும்னா கே டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம். ஒய்யில் வந்து இப்படி கே டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படின்போது இப்போ ஏ என்னவாகும்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏ என்ன இருக்குன்னா 0, ஏன்னு இருக்கும். அதாவது ஆரிஜின் 0 0 இருக்கும்போது 0, ஏ இருக்கும். பட் 0க்கு பதிலாக இப்போ கே டிஸ்டன்ஸ் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ அதுபடி பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குன்னா ஹச் வந்து அப்படியே ஹச்சாக இருக்கும். பட் கே என்ன செஞ்சுருக்கோம்னா அந்த ஒய் டிஸ்டன்ஸில் வந்து கேவோட ஒரு ஏவை ஆட் பண்ணணும், கே ப்ளஸ் ஏ. ஏன்னா டைரெக்டாக ஏன்னு இல்லாமல் என்ன இருக்குது சம் கே டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்குது. சம் கே டிஸ்டன்ஸ் ப்ளஸ்ஸு ஏ. அப்போ ஹச்சுக்கமா கே ப்ளஸ் ஏ. எக்ஸ் வந்து அதே ஹச் அப்படி தான் இருக்குது. ஒய்க்கு மட்டும்தான் சம் டிஸ்டன்ஸ் இதாக இருக்குது. அப்போ எஸ்ஸுக்கு என்ன ஆகும்னா எஸ்ஸுக்கு இடையில நல்லா இந்த இடத்துல இல்லை. எஸ்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஆரிஜினாக இருக்கும்போது 0, சின்னு வரும். பட் இங்கே வந்து 0ன்றப்பல நம்ம ஹச் டிஸ்டன்ஸு எக்ஸுக்கு வந்து ஹச்சும் ஒய்க்கு வந்து என்ன சொன்னால் கே ப்ளஸ் சின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு கே டிஸ்டன்ஸோட சி ஆட் ஆகுது, கே ப்ளஸ் சி. இப்போ இங்கே டைரக்ட்ரிக்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் ஆக்சுவலாக ஒய் ஃபார்மேட் ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா கே ப்ளஸ்ஸு ஏ பை இன்னு இருக்கும். கே ப்ளஸ்ஸு ஏ பை இ ஒரு டைரக்ட்ரிக்ஸு. அடுத்து இங்கே கீழே வரும்போது அனதர் டைரக்ட்ரிக்ஸ் என்ன ஒய் ஈக்குவல் டு கே மைனஸ் ஆஃப் ஏ பை இன்னு இருக்கும். அடுத்து இங்கே ஏ டேஷ் பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் இங்கே என்ன இருக்குன்னா இந்த ஹச் அப்படியே தான் இருக்கும், எக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கும். ஒய் டிஸ்டன்ஸில் என்ன இருக்குன்னா கே ஆக்சுவலி 0, ஏன்னு வரும். ஆரிஜின் 0 0 இருக்கும்போது அப்போ கே மைனஸ் ஏ அப்படின்னு வரும். கே மைனஸு
ஏ. அப்போ எஸ் டேஷில் பார்க்கும்போது அதே ஹச் வரும், கே மைனஸ் சின்னு வந்துடும். இதில் வந்து வெர்டிசஸில் மைனஸ் ஏ, ஃபோசையில் வந்து ஃபோக்கஸில் வந்து மைனஸ் சி வரும். அவ்வளோதான். இதுதான் வந்து இங்கே நமக்கு தேவையான இந்த ஐடியாஸ் எல்லாம். இப்போ இதுக்கு ரிலேட்டடாக அப்படி நம்ம 1 by 1 ஆன்சர் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் எடுத்தாச்சு. சென்டரோட ஃபார்மில் வந்து சி ஆஃப் ஹச் கமா கே அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ சி ஆஃப் ஹச் கமா கேன்றது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1,2 இருக்குது. சென்டருக்கு எடுத்து வந்து நமக்கு என்ன இருக்குது, வெர்டிசஸ் இருக்குது. வெர்டிசஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு நமக்கு, ஒன்று வந்து ஹச் கமா கே ப்ளஸ் ஏ அப்படின்னு இருந்துச்சு. அப்போது ஏ வந்து ஹச்ன்றது என்ன இருக்குன்னா -1 தான், கேன்றது 2 ப்ளஸ் அதோட ஏ ஆட் பண்ணும். ஏன்றது இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குன்னா ஏ ஆஃப் -1,7 அப்படின்னு இருக்கும். தென் ஏ டேஷ் பார்க்குறோம். ஏ டேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் கமா கே மைனஸ் ஏ வரும். அப்போ ஏ டேஷ் ஹச்ன்றது -1, அப்போ 2 -5 அப்படின்னு வரும். நம்ம தட் இஸ் ஏ டேஷ் வந்து -1, -3. அப்போ 2 வேல்யூ முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து சென்டர் முடிச்சிட்டோம், அடுத்து ஏ முடிச்சாச்சு, அடுத்தது ஏ டேஷ் முடிச்சாச்சு, அடுத்தது வந்து வெர்டிசஸ் முடிச்சாச்சு, அடுத்தது ஃபோசை. பார்க்குறேன். இப்போ ஃபோசையோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் ஹச் கமா கே ப்ளஸ் சி. இப்போ எஸ் ஆஃப் ஹச் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1, கே வந்து 2 ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா √41. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும், அப்படியே விட்டுடலாம். எஸ் வந்து எஸ் டேஷ் அப்படின்றது ஹச் கமா கே மைனஸ் சி. அப்போ எஸ் வந்து எஸ் டேஷ் வந்து -1,2 √41. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாதனால அப்படியே வச்சுக்கிறோம். அப்படிதான். டைரக்ட்ரிசஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, y = k + a/e. அப்போது கேன்றது ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வந்து 2 ப்ளஸ் a/e என்ன பார்த்தீங்கன்னா 25 டிவைடட் பை √41 அப்படின்னு பார்த்தோம். 2 + 25 டிவைடட் பை √41 அப்படி எடுத்துங்க. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியும், அப்படியே வச்சுக்கலாம். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா y = k - of a/e. அப்போ 2 - 25 டிவைடட் பை √41. ஸோ 2 + 25 டிவைடட் பை √41, 2 - 25 டிவைடட் பை √41. இதான் வந்து டைரக்ட்ரிசஸ். ஸோ நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் இதை அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த 4th சப்டிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Exercise number 5.2, question number 8. Identify the type of conic and find center, foci, vertices and directrices of each of the following cases. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கானிக்ஸோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கானிக்ஸோட எந்த டைப்பு, பேரபோலாவா, எலிப்ஸா, ஹைபர்போலாவா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதனோட சப்டைப் நம்ம செக் பண்ணணும். அப்புறமா அதோட சென்டர், ஃபோசை, வெர்டிசஸ், டைரக்ட்ரிஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்குறோம். x + 3 the whole square divided by 225 minus y - 4 the whole square divided by 64 = 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்மேட் நம்ம பார்க்கும்போது மிடில் வந்து மைனஸ் வந்திருக்கு. அப்போ இது வந்து ஹைபர்போலா டாப். இந்த ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் ஹைபர்போலா. திஸ் ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் ஹைபர்போலா, ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹச் அண்ட் கே வந்து வி ஹாவ் சம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம் எதோட ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா எக்ஸுக்கு ரிலேட்டடாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. எக்ஸ் + ஹெச், எக்ஸ் - ஹெச் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு ரிலேட்டடாக ஸ்டார்ட் ஆகிருக்கனால இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் parallel to the x axis. ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் parallel to the x axis அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்னா இட் ரெப்ரசன்ட், இப்போ சொல்யூஷனில் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் a hyperbola with transverse
It represents a hyperbola with a transverse axis parallel to the x-axis. It represents a hyperbola with transverse axis parallel to x-axis. Now we should compare with the standard form x minus h the whole square divided by a square minus of y minus k the whole square divided by b square that is equal to 1 எடுத்துட்டாச்சு. அப்போ என்ன செய்யணும், கம்பேரிசன் எடுக்கும்போது ஹியர் இப்போ h and k எடுத்துக்கிட்டேன்னா h, k எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே h இருக்க இடத்துல மைனஸ் h, இங்கே +3 இருக்குது. அப்போ நம்ம என்ன எடுக்கணும், h வந்து -3ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா +3 வந்து -3ன்னு எழுதிக்கலாம். இது வந்து y மைனஸ் கே மைனஸ் ஃபார்முலா மைனஸ் அப்படி இருக்குது. அப்போ கேவோட வேல்யூ வந்து 4 எடுத்தாச்சு. h, k வந்து -3, 4 அண்ட் ஃபஸ்ட்டு வர்றதான் எப்போவுமே a ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 225 எடுத்தாச்சு. இப்போ a இஸ் ஈக்குவல் டு என்னோட ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. பாசிட்டிவ் எடுத்துகிட்டு என்ன வரும்னா 15 அப்படின்னு வரும். தென் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 இருக்குது. இப்போ b இஸ் ஈக்குவல் டு 8, பாசிட்டிவ் ஃபார்மேட் 8 எடுத்துட்டாச்சு. e இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + b ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர். இதான் அந்த ஃபார்முலா. e is equal to square root of 1 plus eccentricity e வந்து square root of 1 plus b square divided by a square. அப்போ square root of 1 plus b square அப்படின்றது 64 இருக்குது. a square வந்து 225 எடுத்தாச்சு. that is equal to square root of 225 plus 64 divided by 225 வருது. that is equal to square root of இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா 289 divided by 225. 289 divided by 225, that is e is equal to இதுக்கு ஸ்கொயர் ரூட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுக்கும்போது என்னன்னா இது 17 divided by 15 அப்படின்னு வரும். இது ஈயோட வேல்யூ. இப்போ சியோட வேல்யூ பார்க்குறேன். சி வந்து a இன்ட்டு இ. ஏ வந்து ஆக்சுவலாக என்ன பார்த்துருக்கோம்னா 15 பார்த்துருக்கோம். இ வந்து 17/15 வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணும்போது இந்த 15 இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ we have a 17 மட்டும் இருக்கும். அடுத்தது a/e பார்த்தோன்னா a divided by e பார்க்குறோம். a வந்து ஆக்சுவலாக a வந்து 15 divided by e வந்து 17/15. அப்போ தட் இஸ் ஈக்குவல் 15 இன்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 15 divided by 17 அப்படின்னு வரும். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 15 சார் வந்து 225 divided by 17 எடுத்துக்கிறோம். 225 divided by 17. அப்போது a/e அதோட ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா 225 divided by 17. இது a/e யோட வேல்யூ. அதே மாதிரி இங்கே சியோட வேல்யூ என்ன பார்த்துருக்கோம், c is equal to 17 பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு வேல்யூ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரைட்டு. இப்போ நமக்கு ஒவ்வொரு கான்செப்டாக எடுத்துக்கிற வேண்டியதான். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறோம், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே வந்து ஒய் ஆக்சிஸ். இது வந்து 0,0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து h and k. இது x dash, இது வந்து y dash. இது வந்து c of h, k. இது h வேல்யூ. இங்கே வந்து என்னன்னா k வேல்யூ மூவ்மெண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது. 0,0லேருந்து h டிஸ்டன்ஸ், k டிஸ்டன்ஸ் இப்படி மூவ் ஆகிருக்கும். சிக்கு அடுத்து இம்மிடியட்டாக என்ன இருக்கும் ஹைப்பர்போலாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கு அடுத்து இம்மிடியட்டாக என்ன இருக்குன்னா டைரக்ட்ரிக்ஸ் தான் இருக்கும். அப்போது அடுத்து வந்து டைரக்ட்ரிக்ஸ், இங்கிட்ட ஒரு டைரக்ட்ரிக்ஸ், இங்கிட்ட ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிக்கு அடுத்து இம்மிடியட்டாக இங்கிட்ட ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது. ரைட்டு. அப்போ அதுக்கடுத்து டைரக்ட்ரிக்ஸ்க்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தா வெர்டெக்ஸ் இருக்கும். இங்கே வெர்டெக்ஸ் வந்து ஏ இருக்கும், இங்கிட்டு வந்து வெர்டெக்ஸ் வந்து ஏ டேஷ் இருக்கும். இதுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் எஸ் இருக்கும், இங்கிட்டு வந்து என்ன இருக்குன்னா எஸ் டேஷ் இருக்கும். இப்போ கர்வ் எப்படி வரும்னா வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி இப்படி இருக்கும். இங்கே அதே மாதிரி கர்வ் இப்படி பாஸ் ஆகும். பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அதனோட வேல்யூலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்.
ஃபஸ்ட்டு வந்து டேரக்ட்ரிஸை பொறுத்தளவுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி ஏ வரும். ஏ வந்து இப்போ என்னாச்சுன்னா ஒரு ஹச் டிஸ்டன்ஸோட சேர்த்து ஆட் ஆகிருக்கு. இது ஹச் டிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ஹச் டிஸ்டன்ஸோட ஒரு ஏ ஆட் ஆகிருக்கு. அப்போ ஹச் ப்ளஸ்ஸு ஏ பை இ, டேரக்ட்ரிஸ் வந்து ஏ பை இ ஃபார்மேட் தான். அப்போ இங்கே ஹச் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஏ பை ஆட் ஆகிருக்கு. அப்போ ஹச் ப்ளஸ் ஏ பை இ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு ஹச் டிஸ்டன்ஸ் வந்து ஹச் டிஸ்டன்ஸோட எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் மைனஸ் ஆஃப் ஏ பை இ வரும். இந்த சைடு வரும்போது ஹச் டிஸ்டன்ஸோட மைனஸ் ஏ பை இ பண்ணணும். ரைட்டு. அடுத்தது ஏ அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே பார்க்குறோம். நான் இங்கே எழுதுகிறேன். இங்கே இடம் ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏ கமா 0ன்னு வரும். பட் 0 இருக்கும்போது இப்போ ஹச் கமா கே இருக்கனால அந்த ஹச்சு வந்து ஹச்சு ப்ளஸ் ஏ கமா கே டிஸ்டன்ஸ். ஏன்னா நம்ம ஒய் டிஸ்டன்ஸ் வந்து கே டிஸ்டன்ஸில் மேலே இருக்கும். ஏ டேஷ் வந்து அப்படி ஜஸ்ட் என்ன செய்கிறோம், ஹச் மைனஸ் ஏ டிவைடட் பை கேன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன செய்கிறோம், எஸ் எடுக்கிறோம். எஸ் எடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் சி கமா 0 வரும். இப்போ அது கூட என்ன செய்கிறோம், ஒரு ஹச் டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா ஹச் ப்ளஸ் சி கே டிஸ்டன்ஸ் ஒய்யில் இருக்கும். எஸ் டேஷ் வந்து ஹச் மைனஸ் சி கமா என்ன வரும், ஹச் மைனஸ் சி கமா கே டிஸ்டன்ஸ் இருக்குது. ஹச் ப்ளஸ் சி கமா கே, ஹச் மைனஸ் சி கமா கே. ஃபஸ்ட் நம்ம இதில் பார்க்க வேண்டியது சென்டர். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து சென்டர். சென்டர் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி ஆஃப் ஹச் கமா கே இதான் சென்டர். அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆஃப் ஹச் கமா கேன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுட்டோம். -3,4 வந்துருச்சு. அடுத்து சென்டருக்கு அடுத்து இமீடியட்டாக இருக்கிறது என்ன இருக்குன்னா ஃபோசை அடுத்தது நம்ம எழுத வேண்டியது வெர்டிசஸ். அதுக்கடுத்து ஃபோசை எடுப்போம். வெர்டிசஸோட ஃபார்மேட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் இப்போ ஆல்ரெடி ஃபார்மில் எழுதிட்டோம். என்ன இருக்குது, ஹச் ப்ளஸ் ஏ கமா கேன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏ ஆஃப் ஹச் ப்ளஸ் ஏ, ஹச்ன்றது என்ன இருக்குன்னா -3 ப்ளஸ் ஏ, ஏவோட வேல்யூ 15 பார்த்தோம், 15 கமா கே, கே வந்து 4. அப்போது ஏவோட ரிசல்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 12,4 அப்படின்னு இருக்கும். 12,4. அடுத்தது இதில் ஏ டேஷ் பார்க்குறோம். ஏ டேஷ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹச் மைனஸு ஏ கமா கேன்னு சொல்கிறோம். ஏ கமா கே. அப்போ என்ன வரும்னா ஏ டேஷ் வந்து ஹச் வந்து -3 -15 கமா கே வந்து 4 தான், ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. அப்போ தட் இஸ் ஏ டேஷ் ஈக்குவல் டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -18,4 -18,4 ஏ டேஷ் முடிச்சாச்சு. இதெல்லாம் வெர்டிசஸ். வெர்டிசஸ்க்கு அடுத்து வந்து ஃபோசை. ஃபோசையோட ஃபார்மேட் என்ன இருக்குன்னா எஸ் ஆஃப் ஹச் ப்ளஸ் சி கமா கே. எஸ் ஆஃப் ஹச்ன்றது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா -3 ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன பார்த்துருக்கோம்னா 17,4. அப்போ எஸ் ஆஃப் 14,4 அப்படின்னு வரும். அடுத்து எஸ் டேஷ் என்ன பார்த்தீங்கன்னா -3 -17,4. அப்போ எஸ் டேஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா -20,4. எஸ் டேஷ் வந்து -20,4. இப்போது ஏ டேஷோட வேல்யூ பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஏ டேஷு, இது ஏவோட ரிசல்ட்டு, இது வெர்டெக்ஸ் ஏவோட ரிசல்ட்டு, இது ஏவோட ஏ டேஷோட ரிசல்ட்டு, இது எஸ்ஸோட ரிசல்ட்டு, இது வந்து எஸ் டேஷோட ரிசல்ட்டு. டேரக்ட்ரிஸஸ் எப்படி வரும்னா எக்ஸு இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஏ பை இ ஃபஸ்ட்டு எடுத்தேன். ஹச் வந்து -3 ப்ளஸ்ஸு ஏ பை இ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 டிவைடட் பை 17 தட் இஸ் ஈக்குவல் டு -51 ப்ளஸ் 225 டிவைடட் பை 17 தட் இஸ் ஈக்குவல் டு minus of 174 divided by 17. X equal to h minus of a by e, that is equal to -3 minus of 225 divided by 17, then minus of 51 minus 225 divided by 17 எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா minus of 276 divided by 17.
ஸோ இதான் வந்து அந்த டைரக்ட்ரிசஸ். ஸோ அந்த டைரக்ட்ரிசஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து நம்மளோட ஃபார்மேட், நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது x = h + a/e, அது ஒரு டைரக்ட்ரிஸ். அனதர் ஒரு டைரக்ட்ரிஸ் வந்து x = h - a/e. இப்போ இதில் தேர்ட் சப்டிஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக கூத்துரு பண்ணுங்கள். இப்போ ஹைபர்போலாவுக்கு ரிலேட்டடான எல்லா டைப் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பாருங்கள். வேறு டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.